Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவிலே சக்தி பீடங்கள் வரிசையிலே அம்பத்தூர் வைஷ்ணவி சக்தி பீடம் பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடோழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து சக்தி பீடங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம். இடையிலே சில காலம் சக்தி பீடங்கள் பற்றி நான் பதிவு கொடுக்கல. அதனால் கமெண்ட்ஸில் வெகு சிலரே டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, மேடம் சக்தி பீடங்கள் பற்றி தொடர்ந்து பதிவுகள் கொடுங்க, அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னது எதுக்காகனா, நிறைய பேர் அதை விரும்பி பார்க்கலன்னா கூட நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. பொதுவாகவே இந்த ஆன்மீக செய்திகள், அதுவும் புராணங்களில் சொல்லப்பட்ட செய்திகளை பற்றி சொல்லும் பொழுது அதிகம் பேர் விரும்பி பார்க்கறது கிடையாது. அவ்வளோ பொறுமை இல்லை, அந்த மனநிலையில் இல்லை. அதனால் வெகு சிலரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்க்குறோம், தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்ட காரணத்தினாலும், நானும் சொல்லணும் அப்படின்னு முடிவு செய்த காரணத்தினாலும் இப்பொழுது தொடர்ந்து சக்தி பீடங்கள் பற்றி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கட்டாயம் சொல்கிறேன். வைஷ்ணவி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வடக்கில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ் தேவி ஞாபகம்தான் வரும். அவருக்கு இன்னொரு பெயர் ஷேரோவாலி, அந்த பெயரில் அழைக்கப்படுகின்றார். புகழ்பெற்ற பெயர் அது. பல பெயர்கள், பல ரூபங்கள் சக்திக்கு இருக்குது. இந்த சக்தி பீடங்கள் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நிறையவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்னை தாக்ஷாயினியின் உடற்கூறுகள் பல்வேறு இடங்களில் விழுந்து அது சக்தி பீடங்களாக மாறியது அப்படின்னு. இந்த சக்தி பீடங்கள் எவ்வளவு இருக்குன்றதுல கூட சில முரண்பாடுகள் இருக்கும். 51 என்றும் 65 என்றும் 108 என்றும் 101 என்றும் சில புராணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் அன்னை எழுந்தருள் இருக்கின்ற திருக்கோவில்கள் அனைத்துமே நமக்கு சக்தி பீடங்களாக நாம் நினைத்து கொண்டு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த சக்தி பீடங்கள் வரிசையிலே அம்பத்தூர் வைஷ்ணவி சக்தி பீடம் சென்னை மாநகரிலே அம்பத்தூருக்கு அருகே உள்ள திருமுல்லை வாயில் என்கின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது கோவில் தெரிந்திருக்கலாம் அங்கே சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆனால் சக்தி பீடங்கள் வரிசையிலே வருது அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். இது சக்தி பீடத்தில் ஒன்று என்பதை உணர்த்தியவரே காஞ்சி மகா பெரியவர். இந்த சக்தி பீடம் திருமுல்லை வாயில்ல இருக்கே, ஏன் அம்பத்தூர் வைஷ்ணவி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்பத்தூருக்கே பெயர் காரணம் இருக்குது. 51வது ஊர் என்பதே சுருங்கி போய் அம்பத்தூர் அப்படின்னு ஆயிடுச்சு. அம்பத்தூர் கொஞ்சம் பிரபலமான ஊர் என்கின்ற காரணத்தினால திருமுல்லை வாயில் வைஷ்ணவி அப்படின்னு வராமல் அம்பத்தூர் வைஷ்ணவி கோயில் அப்படின்னு பேர் ஆயிருச்சு. அன்னை வைஷ்ணவி இத்திருக்கோவிலிலே தனிச்சன்னதி கொண்டு நின்ற கோலத்திலே திருவருளை பொழிந்தபடி இருக்கின்றாள். இத்திருக்கோவிலின் இருபுறமுமே கந்தப்பெருமானும் விநாயகப் பெருமானும் காட்சி அளிக்கின்றனர். தேவசேனாதிபதியான முருகப்பெருமானும் பிரணவ பொருளான விநாயகப் பெருமானும் அன்னையின் ஆணையை முடிக்கும் ஆற்றல் மிகு புதல்வர்களாக இங்கே காட்சி அளிக்கின்றனர். இங்கே அன்னையின் தனிச்சன்னதிக்கு அருகிலே ரமண மகரிஷி படமும் இருக்கு. இது என்னது வித்தியாசமாக இருக்கே? ரமண மகரிஷி படம் இருப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அதை பற்றி பிறகு பார்ப்போம். இத்திருக்கோயிலின் சுற்றுப்புற சுவரிலே ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ பிராமி, ஸ்ரீ நாராயணி ஆகிய தெய்வங்களின் படங்களும் மிக சிறப்பான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாயிற்புறத்திலே வள்ளிமலை சுவாமி, அருணகிரிநாதர், அகத்தியர் மற்றும் ஹயக்ரீவர் படங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. தட்சிணாமூர்த்திக்கென்று தனிச்சன்னதி இந்த திருக்கோயிலில் இருக்குது. இத்திருக்கோவிலிலே ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கென்று தனிச்சன்னதி அமைக்க வேண்டும் என்று ஆரம்ப காலகட்டத்தில் தோன்றவில்லை. ஆனால் பிற்காலத்தில் தட்சிணாமூர்த்திக்கென்று தனிச்சன்னதி அமைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஆன்மீக செய்தி இருக்குது, புராண செய்தி இருக்குது. 1959ஆம் வருடம் பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த ஆலயத்தின் திருப்பணியை மேற்கொள்கின்றவர் நிஷ்டையிலே இருக்கும் பொழுது, அவர் நிஷ்டை மேற்கொண்ட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்.
அதில் உஷத்காலத்தில் விடிகாலை 4 மணிக்கு அவர் நிஷ்டையில் இருக்கும் பொழுது ஒரு காட்சி தோன்றியது. அன்னையின் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடிய ரமண மகரிஷியின் படத்திலே ஒரு நாகம் தொடர்ந்து 3 நாள்களாக படம் எடுத்து ஆடிக்கொண்டிருப்பதை திருஞானம் என்பவர் அவருக்கு அறிவுறுத்தியதாக உணர்ந்தார். இந்த தோற்றமானது சக்தி பீடமாகிய இந்த திருத்தலத்திலே சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்துவதாக அந்த அன்பருக்கு தோன்றியது. ரமண மகரிஷியும் சாதாரணமானவர் கிடையாது. இந்த கலியுகத்திலே மகான் ரூபத்திலே வாழ்ந்த சிவபெருமானின் அவதாரமாகவே கருதப்படுகின்றார். அதனால தான் அன்னை பராசக்தி ரமண மகரிஷியின் படத்தின் மீது நாக உரு கொண்டு ஆடி இந்த சிவசக்தி தத்துவத்தை உணர்த்தி இருக்கின்றாள். அங்கே சிவபெருமானுக்கும் தனிச்சன்னதி அமைக்க வேண்டும் என்று நாக ரூபம் கொண்டு ஆடி ஆணையிட்டிருக்கின்றாள். இதை புரிந்து கொண்ட அன்பர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் சிவபெருமானின் ஸ்வரூபமான தட்சிணாமூர்த்திக்கென்று தனிச்சன்னதி அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஆலய பணியை துரிதப்படுத்தினாங்க. அன்னையின் ஆணையினால் அனைத்து வேலைகளும் துரிதமாக நடைபெற்று கொண்டிருந்தன. தட்சிணாமூர்த்தியின் சிலையும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அன்னையே முடிவெடுத்து அந்த அன்பரின் தனையன் மூலமாக தட்சிணாமூர்த்தி சிலையும் அங்கே கிடைக்கப்பெற்றது. ஒரு மகிழ மரத்தடியிலே தட்சிணாமூர்த்திக்கென்று தனிச்சன்னதி அமைக்கப்பட்டது. இங்கே எழுந்தருளி இருக்கின்ற வைஷ்ணவி தேவியை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகழ் பாடி ஆவாகனம் செஞ்சிருக்காரு. காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் இத்திருத்தலத்திற்கு விஜயம் செய்திருக்கின்றார். அங்கே அன்னைக்கு தங்க ஒட்டியானம் மற்றும் கிரீடமெல்லாம் அணிவித்திருக்கிறார். அன்னை வைஷ்ணவி தேவி சர்வாபரண பூஷிதையாக எழுந்தருளி மக்களுக்கெல்லாம் மங்களகரமாக காட்சி கொடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் இன்றளவும் தீர்த்து கொண்டிருக்கின்றாள். ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் அன்னைக்கு மகுடத்தை சூட்டி காமாட்சியும் அன்னை வைஷ்ணவ் தேவியும் ஒருவரேதான் என்பதை குறிப்பாக உணர்த்தி இருந்ததை அங்கே இருந்தவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். உடனே அன்னைக்கு கவிதைகளை புனைந்து பாமாலைகளாக சூட்டினார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாக்கால் பாடப்பெற்ற தலமாகவும் இது விளங்குகின்றது. அருணகிரிநாதரின் திருப்புகழும் இரட்டை அருள்வாக்கும் வள்ளலாரின் அருட்பாவும் பாடப்பெற்ற தலமாகவும் இந்த அம்பத்தூர் வைஷ்ணவி தேவியின் திருத்தலம் விளங்குகின்றது. இத்திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கும் அன்னை வைஷ்ணவி தேவி இன்றளவும் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றாள். ஒரு சமயம் இப்பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த தொண்டைமானுக்கு போர் ஏற்பட்டது. பகைவர்களால் தொண்டைமான் தோற்கடிக்கப்பட்டான். அப்போது பகைவர்கள் இவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு துரத்துறாங்க. இவரும் பகைவர்களுக்கு அஞ்சி நம்ம ஓடலைன்னா கூட பரவாயில்ல, நாம் உயிரோடு இருந்தால்தான் இந்த பகைவர்களை பிற்காலத்தில் வெல்ல முடியும் அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணுறாரு, போருக்கு சென்ற யானையின் மீது ஏறி அமர்ந்து வேகமாக போய்கிட்டு இருக்காரு. பகைவர்கள் கிட்ட இருந்து தப்பித்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கொண்டிருந்த வழியில் என்னாச்சு, முல்லை கொடி இருந்தது. அந்த கொடி யானையின் காலில் சுத்திருச்சு. யானையினால் அதற்கு மேற்கொண்டு ஓட முடியல. யானை தடுமாறி கொண்டிருப்பதை பார்த்த தொண்டைமான் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அங்கே முல்லை கொடி யானையின் கால்களில் சுற்றி இருக்கிறத பார்த்தோன்னா தன் வாளை எடுத்து அந்த முல்லை கொடியை நறுக்கி போடுறாரு. அதற்கு பிறகு அந்த வாளை எடுத்து தன்னுடைய உடைவாளில் சொருக போகும்பொழுது பார்க்குறாரு, இரத்தக்கரை இருக்குது. இது என்னது, நம்ம முல்லை கொடியை தானே நறுக்கணும், ஏன் வாளில் இரத்தக்கரை இருக்குது அப்படின்னு குனிஞ்சு பார்க்குறாரு. பகைவர்கள் துரத்தினாலும் பரவாயில்ல, நம்ம யாரையோ கொன்னுட்டோம், நம்ம இறங்கி பார்க்கணும் அப்படின்னு இறங்கி அந்த முல்லை புதரை விலக்கி பார்க்கின்றார். அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தின் தலையிலிருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த தொண்டைமான் அந்த முல்லை கொடியை அறுக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சிவலிங்கத்தின் மீது பட்டுவிட்டு தலையிலிருந்து ரத்தம் ஊற்றி கொண்டே இருக்கின்றது. அப்போது இவன் செய்வதறியாது திகைக்கின்றான். கடவுளே, என்ன ஒரு அபச்சாரம் நான் செய்து விட்டேன். என்னுடைய போராத கால காரணத்தினால பகைவர்களை போரிலே வெல்ல முடியல, தோற்று போய் என் உயிரை காப்பதற்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்.
என்னுடைய வாளால் இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கின்ற சிவபெருமானை நான் பதம் பார்த்துட்டேனே, சிவபெருமானுடைய தலையின் மீது என் வாள் பட்டு விட்டதே, ரத்தம் கசிந்து போய்கிட்டு இருக்கே, இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கணுமா? நம்ம பகைவர்கள்கிட்ட தோத்ததை காட்டிலும் இதுதான் என் மனதை வேதனை அடைய செய்கிறதே, நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு தன் வாளை எடுத்து தன் சிரத்தை தலையை கொய்ய போகின்ற நேரத்திலே இறைவனின் அசரீரி குரல் கேட்கிறது. மன்னவனே, உன்னுடைய வாள் என்னை ஊறுபடுத்தாது, நான் மாசிலாமணி என்று அறிக அப்படின்னு சொல்லி மன்னவனை சாந்தப்படுத்துகின்றார். பிறகு இறைவனே நந்தியம்பெருமான் கிட்ட தொண்டைமானின் பகைவர்களை வென்று வரும்படி ஆணையிடுகின்றார். நந்தியம்பெருமான் சிவகணங்களுடன் போய் தொண்டைமானின் பகைவர்களை வென்று தொண்டைமானுக்கு வெற்றியை தேடி தருகின்றார். இதை உண்மை என்று நிரூபிக்க இந்த திருத்தலத்திலே, இந்த பூமியிலே மாசிலாமணி திருக்கோவிலில் சிவபெருமான் மாசிலாமணி என்ற பெயர் கொண்டு அங்கே கோயில் கொண்டு எழுந்திருக்கிறார். அது வேற கோயில், அந்த பூமியில்தான். ஆனால் அந்த கோவிலில் நந்தியம்பெருமான் நந்தீஸ்வரர் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நோக்கியவாறு இருக்க மாட்டார், எதிர் திசையை நோக்கியவாறு இருப்பார். இது எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானின் ஆணையை ஏற்றுக்கொண்டு நந்திகேஸ்வரர் சிவகணங்களுடன் போருக்கு போவதைப் போல அமைந்திருக்கும். இந்த அற்புதத்தை நிகழ்த்திய மாசிலாமணி திருக்கோவிலும் அன்னை எழுந்தருளி இருக்கின்ற வைஷ்ணவி ஆலயத்துக்கு அருகில் தான் இருக்குது. இங்கே அன்னை கொடியிடை நாயகி என்கின்ற பெயரிலே காட்சியளிக்கின்றாள். சக்தி பீடமாகிய அம்பத்தூர் வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு செல்வது சிறப்பு. அதிலும் இந்த 2 தலங்களையும் சேர்த்து தரிசனம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா ரொம்பவே சிறப்பு. அதனால் இதுவரை யாராவது அம்பத்தூர் வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு போகலைன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கட்டாயம் போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம். அந்த கோயிலுக்கு போனாலே அன்னை தாக்ஷாயினியின் உடற்கூறு விழுந்தது அப்படின்ற உணர்வு நமக்கு வரும்பொழுதே மெய் சிலிர்க்கும். இந்த பதிவை பார்க்கின்ற நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கொரோனா காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டு கோயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போது நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா இது போன்ற பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கும், உதவிகரமாக இருக்கும். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக வழக்கமாக நான் விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்வது இது பயனுள்ளதாக இருக்கும். வழக்கம் போல் தினமுமே என்னுடைய பதிவு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அலுப்பாகத்தான் இருக்கும். அதனால் அலுப்பு படுறவங்க இந்த பதிவு முடிஞ்சோடனே அப்படியே விலகி கொள்ளலாம். அது இல்லாமல் சிலர் முழுசும் பார்த்துக்கிட்டு இது தேவையா அப்படின்றாங்க. எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை இல்லை, அவ்வளோதான். சரி, இந்த விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை தொட்டு விட்டிங்கன்னா அழகாக போய் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கோ ஆப் ஸ்டோருக்கு போய் அங்கே என்னுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போலிகளுக்கு போகணுன்ற அவசியமே இருக்காது. போலிகள்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியாபாரமோ ஒரு விஷயமோ வளரும்போது என்ன ஆகுதுன்னா அது பலருக்கும் உறுத்தலாக இருக்கும். அந்த பெயரை நம்ம பயன்படுத்தி நம்ம போலியாக உருவாக்கலாமே அப்படின்ற எண்ணம் உருவாகும். அதுபோல் நம்ம விஹா பெயரும் பிடிச்சி போய் சிலர் அது வைக்கணும்னு முற்பட்டு போலியாக உருவாக்கணும்னு முற்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அப்பப்போ நாங்கள் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி போலிகளை தவிர்க்கணும்னா நீங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தினம் புதிதான பொருள்களை நாங்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தரமான பொருள்கள், என்னுடைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கட்டாயம் தீர்த்து விடும். சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு அழகாக மேப் கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் நிறுத்திடும். எங்களுடைய
விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்க கடை தாங்க, அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் நாங்கள் இங்கே விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதே போல் வேறு எந்த ஆன்லைன்லேயாவது விஹா என்கின்ற பெயர் பார்த்தாலும் அதுவும் போலியானது. எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, உங்களுக்கு எந்த மாதிரி பதிவுகள் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் உங்களுக்கு கட்டாயம் பதிவாக தரேன். மீண்டும் அடுத்த பகுதியில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.